ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நானும் லக்கிச்சாமா எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூட நாங்கள் வந்து கெட் டுகெதர் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். கிட்ஸ்லாம் வீட்டிலே விட்டு வந்துட்டு நம்ம மட்டும் வந்து ஹோட்டல் போயிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணி போயிருந்தோம். டோட்டலாக 7 மெம்பர்ஸில் நாங்கள் 4 மெம்பர்ஸ் தான் வந்து அன்றைக்கி போயிருந்தோம். மீனா வீட்டில் தான் ஃபஸ்ட்டு வந்து எல்லாருமே ஜாயின் பண்ணுறதா இருந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு அசோக் என்னதுன்னு போயிட்டு மீனா வீட்டிலே விட்டுட்டாங்க. அங்கே வந்து போனதுமே பாப்பா ரொம்ப அழுதுட்டு இருந்தான். அதனால் வந்து அவனுக்கு ஃப்ரூட்ஸ்லாம் கொடுத்து லக்கிச்சாமா சமாதானப்படுத்திட்டு இருந்தோம். அசோக்கை என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஏன்னா நாங்கள் வந்து ஒரே ஸ்கூலில் தான் படித்தோம். அதுக்கடுத்து அவருக்கு சப்போர்ட்டாக மேங்கோ அதெல்லாம் கொடுத்து அசோக் கூட நான் வீட்டுக்கு அனுப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். ரீல்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நிறைய கதைங்க பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் கூல் ட்ரிங்க்ஸ்லாம் குடிச்சிட்டு நாங்கள் வந்து பொறுமையாக 12:30க்கு மேலே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஹோட்டலுக்கு பொறுமையாக நடந்து போயிட்டோம். இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து பிளான் பண்ணி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே போனீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சான்ஸ்லாம் என்னைக்காவது ஒரு நாள் தான் கிடைக்கும். அதனால் நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளூரில் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் லாமியா. இது வந்து போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயும் இருக்குது, கலெக்டர் ஆஃபீஸ் நியர்பைலையும் இருக்குது. ஸோ லாமியா ரெஸ்டாரண்ட் தான் நான் வந்து போயிருந்தோம். ஃபஸ்ட் டைம் நான் வந்து போயிருக்கேன். எல்லாருமே இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னதுனால இங்கே வந்து போயிருந்தோம். அதுக்கடுத்து அங்கேயே ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்னென்ன ஆர்டர் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரைட் ரைஸ், அந்த நெத்திலி வறுவல், லாலிபாப் சிக்கன் இதெல்லாம் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கடுத்தது நான் சொல்லியிருந்தோம், கடாய் சிக்கன் சொல்லியிருந்தோம். இதெல்லாம் சொல்லவே எல்லாமே 1 by 1 எடுத்துகிட்டு வந்தாங்க. எனக்கு இதில் ரொம்பவே பிடிச்சது ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி ஆவரேஜ் டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. அதுக்கடுத்தது நான் வந்து அப்பளம் டேஸ்ட் மாதிரியே இருந்தது. அப்பளத்தை பொரிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது. நான் மாதிரியே இல்லை. அதுக்கு கொடுத்த அந்த சைடிஷ் சூப்பராக இருந்தது. கடாய் சிக்கன் செம்மையாக இருந்துச்சு. லாலிபாப் சிக்கன் எனக்கு துளி கூட பிடிக்கவே இல்லை. அண்ட் தென் நெத்தலி மீன் ஃப்ரை வந்து சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்து சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே பயங்கரமாக அரட்டை அடிச்சுட்டு இருந்தோம். ஸ்கூல் டேஸில் என்னென்ன நடந்துச்சு, யார்கிட்டலாம் அடி வாங்கணும், யார்கிட்டலாம் வந்து திட்டு வாங்கியிருக்கோம், கிரவுண்டில் முட்டி போட்டது, எக்ஸாமுக்கு தெரியலனா அவங்கக்கிட்ட வந்து தெரியலன்னு அப்படியே ஃப்ராங்காக சொல்கிறது, இந்த மாதிரி பயங்கரமாக வந்து நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம். அந்த ஃப்ரெண்டு வந்து இங்கு குடித்தது, இங்கு பென்காக சண்டை, சாக்லேட்காக சண்டை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் வந்து ஷேர் பண்ணி பேசிகிட்டு இருந்தது. ரொம்ப ஜாலியாக இருந்தது. டைம் போகிறதே தெரியல. கிட்டத்தட்ட 5th 6th ஒன்றா படிச்சுட்ருக்கோம். 19 years ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் எங்களுது. நாங்கள் வந்து மேரேஜ் ஆகிட்டு ரொம்ப வருஷம் நாங்கள் வந்து மீட் பண்ணாமல் தான் இருந்தோம். பசங்களும் வந்துடுச்சு, அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி ஆகிடுச்சு. பட் நாங்கள் எப்போ பார்த்தாலும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அந்த பாண்டிங், அந்த லவ் எப்போவுமே வந்து புதுசாக பார்க்குற மாதிரி. நிறைய பேர் பார்த்தீங்கன்னு நினச்சிங்களேன், ஹாய் எப்படி இருக்க அவ்வளோதான் கேட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அப்படி கிடையாது. அவங்க வீட்டில் இருக்கிற எல்லா நம்பர்ஸும் எங்ககிட்ட இருக்கும், எங்கள் வீட்டில் இருக்கிற நம்பர்ஸ் அவங்கக்கிட்ட இருக்கும். யாராவது ஒருத்தர் காண்டாக்டில் இருந்துகிட்டே இருப்போம். அந்த லவ் வந்து எப்போவுமே இவங்கக்கிட்ட கிடைக்கும். அது வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். மற்றபடி காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அவ்வளோ டச்லேயே இல்லை இப்போ வரைக்கும். சாப்பிட்டுட்டு லெமன் ஜூஸ் சொல்லியிருந்தோம். பட் அந்த லெமன் ஜூஸ் ஆர்டர் பண்ணது அவங்க வந்து என்ன பண்ணாங்க, எங்களுக்கு தராமல் வேறு ஒரு டேபிளுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நாங்களாம் வாலண்டரியாக அவரை கூப்பிட்டு லெமன் ஜூஸ் வாங்கினோம். அது பயங்கர காமெடியாக ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அம்மா வந்து அவங்களுக்காக அதிரசம் செஞ்சுருந்தாங்க. நான் வந்து லக்கிச்சாமுக்காக நானும் பன்னீரும் வாங்கிட்டு போயிருந்தேன். சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாமே அதிரசம்லாம் கொடுத்துட்டு கிட்னி பழம் ஜூஸ்லாம் போட்டிருந்தாங்க. அண்ட் தென் வீட்டுக்கும் அவங்க வந்து வீடு கட்டின பிறகு ஃபஸ்ட் டைம் வந்தாங்க. ஸோ வீடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அவங்களே நாங்கள் வந்து ஆட்டோ ஏற்றிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம். அதுக்கப்புறம் எல்லோரும் வீட்டில் போய் ரீல்ஸ்லாம் எடுத்து எங்களுக்கு சென்ட் பண்ணாங்க. அந்த ரீல்ஸ் வந்து நான் வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து வேணால் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி யாரெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய பாண்டிங் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாமே நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். திஸ் இஸ் மோனிகா சாம்.